ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பெங்களூர் தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஹோசூருக்கு மதிய நேரத்தில் டிராவல் பண்ணோம்னா வெறும் 25 ரூபாயில் நீங்கள் மெமு ட்ரெயினில் டிராவல் பண்ணலாங்க. கரெக்டாக பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1:15க்கு நம்ம ஹோசூருக்கு அரௌண்ட் 4 o'clock ரீச் ஆயிரும். 2:15, 3:15, 4 ஒரு 2.5 மணி நேரத்தில் நாம் சூப்பராக வெறும் 25 ரூபாயில் தேவனஹள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் மெமு ட்ரெயின்லேயே போயிடலான்னா உங்களால் நம்ப முடியுதா? 06594 அப்படிங்கிற மெமு எக்ஸ்பிரஸ் சிக்பலாப்பூர்ல இருந்து நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இங்கே பாருங்க ஏர்போர்ட் பின்னாடி தான் இருக்கு. சூப்பராக ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே ரயில்வே ஸ்டேஷன். மேலே ஃப்ளைட் போயிட்டு இருக்கு, சவுண்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ 06594 ட்ரெயின் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம் தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து யஷ்வந்த்பூர் வழியா ஹோசூருக்கு. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க பெங்களூர் தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் வழியா ஹோசூருக்கு நாம ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ மக்களே, நீங்க ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே வெளியே டெர்மினலுக்கு வெளியே நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அழகா வந்துட்டீங்கன்னா நீங்க இங்க இருந்து சூப்பரா யஷ்வந்த்பூர் வழியா ஹோசூருக்கு போயிடலாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு சின்ன கார்டன் மாதிரியே இருக்குங்க. அழகா லான்ஸ் எல்லாம் வச்சு இங்க பாருங்களா, எவ்வளோ இந்த ஹார்டிகல்ச்சர் கார்டன்ஸ்ல பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியே பியூட்டிஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுவோம். நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குங்க. மக்களே, இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு குட்டி டிக்கெட் கவுண்டர் இருக்கு பாருங்க. ரயில்வே டைம் டேபிளும் இருக்கு உங்களுக்கு, என்னென்ன ட்ரெயின்ஸ் கிராஸ் ஆகும் அப்படின்னு. உங்களுக்கு யஷ்வந்த்பூர்ல இருந்து தேவனஹள்ளினே போட்டு மெமு ட்ரெயின்ஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அது போக கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து, எலங்கால இருந்து, பெங்களூர் கண்டோன்மெண்ட்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கு. ட்ரெயின் நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங்ஸ் அப்பப்போ மாத்துவாங்க. ஸோ நீங்க ட்ரெயின் நம்பர் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பெங்களூருக்குள்ள இருந்து ஏர்போர்ட் வர்றது. இது ஏர்போர்ட் சைடு இருந்து உள்ளுக்குள்ள போறது. ஓகேவா, பெங்களூருக்குள்ள போற ட்ரெயின் நம்பர்ஸ். ஸோ ரெண்டுமே இருக்கு, ஃப்ரம் பெங்களூர் டு ஏர்போர்ட், ஏர்போர்ட் டு பெங்களூர் ரெண்டும். ஓகேவா, இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரெயின் நம்பர்ஸ் வச்சு நீங்கள் டைமிங்ஸ் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணுன்னாலும் புக் பண்ணிக்கலாங்க. யூடிஎஸ் மொபைல் ஆப் இப்போ புதுசாக ரயில் ஒன் ஆப் வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அன்ரிசர்வ் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், யூடிஎஸ் ஆன் மொபைல். கியூஆர் கோடு வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே நாம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட வேண்டியதுதான். ஒரே ட்ராக் தான் இருக்குது. ஓகேவா, சிக்பலாப்பூர் வரைக்கும் போகிற ட்ரெயின்ஸ் தான் இந்த வழியாக ஓடும். வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு 24/7 அவைலபிளாக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. ஃபுல்லாக ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது மொத்த ரயில்வே ஸ்டேஷனுமே. சரிங்க, வெயிட் பண்ணுவோம். இந்த சைடு இருந்து தான் வரும். இன்னும் ஒரு 20 minutes இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5 minutes தாங்க இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு. ஸோ நான் சொன்னேன்ல, இந்த ட்ரெயின் 06594ங்கிற ட்ரெயின் நம்பரில் யஷ்வந்த்பூர் வரைக்கும் போயிட்டு சிக்பலாப்பூர்ல இருந்து வருது. ஓகேவா, தேவனஹள்ளிக்கு அடுத்து கெம்பேகவுடா,
ஏர்போர்ட் ஹால்ட் ஸ்டேஷன் இதுக்கப்புறம் வந்து கோடிக்கேஹள்ளி வழியா யஷ்வந்த்பூர் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு. அதுக்கப்புறம் அதே ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் நம்பர்ல அதே மெமு ட்ரெயின் வந்து யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகும். யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க எந்த நம்பர்ல ஹோசூர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்றேன், ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சும்மா செம்ம சூப்பரான ஜேர்னி. நம்ம தேவனஹள்ளி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பெங்களூர் யஷ்வந்த்பூர் வழியா ஹோசூர் வரைக்கும் எவ்வளவு சூப்பரான ட்ரெயின் பாருங்க. வெறும் 25 ரூபால ஒரு 2.5 3 ஹவர்ஸ்ல நம்ம ஹோசூர் ரீச் ஆயிடலாம். 105 கிலோமீட்டர்ஸ்ங்க, 3 ஹவர்ஸ். நம்ம பஸ்ல போனாலும் அவ்வளோ டைம் ஆயிடும். பட் எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு பாத்துக்குங்க. கேப் புக் பண்ணா எவ்வளவு ஆகும்னு பாத்துக்குங்க. ஃப்ளைட் போகுது, சவுண்டு கேக்குது பாருங்க. சரி வெயிட் பண்ணுங்க, இன்னும் 5 மினிட்ஸ் தான் ட்ரெயின் வர்றதுக்கு. மக்களே இங்க பாருங்க, ஏர்போர்ட் ஷட்டில் பஸ்ங்க. இது சிட்டிக்குள்ள இருந்து ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் கூட விடுறாங்க ரயில்வே ஸ்டேஷன் வழியா. சூப்பர்ல. கரெக்டா ஏர்போர்ட் பின்னாடியே இருக்குங்க ரயில்வே ஸ்டேஷனும். இந்த பக்கம் ஒரு ஷட்டில் நின்னுட்டு இருக்கு, 2 ஷட்டில் இருக்கு. பரவாயில்ல, எந்த ஏரியா வரைக்கும் போகுன்னு தெரியல. ஆனா பெங்களூருக்குள்ள இது ஃபுல்லா லாஜிஸ்டிக்ஸ் ஹேண்டில் பண்ற ஏரியா போல. ஏஐ சாட்ஸ் பெங்களூர் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னு இருக்கு. நல்லா பெரிய ப்ராப்பர்ட்டிங்க. இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. மக்களே, நம்ம 06594 மெமு ட்ரெயின் வந்துருச்சுங்க. கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம யஷ்வந்த்பூர் வழியா ஹோசூர் போக போறோம். இந்த ட்ரெயின்ல தான். வாங்க வாங்க போட் பண்ணுவோம். மக்களே, கரெக்டா 137க்கு வந்து 140க்கு எடுத்துருச்சுங்க. 2 to 3 மினிட்ஸ் தான் இங்க ஹால்ட். நல்லா கியூட்டா குட்டி ரயில்வே ஸ்டேஷனுங்க, நல்லா இருக்கு. பாய் பாய் கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸ்ல யஷ்வந்த்பூர் போயிருங்க. அங்கிருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகும். கொஞ்சம் மேலேயே, ஏன்னா சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும்ல சிட்டிக்குள்ள. அதனாலதான் வந்து 4 o'clock போல ஆயிடும் நம்ம ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு. பரவாயில்ல, அப்படி பார்த்தா கூட நமக்கு ஒரு 2 hours 15 மினிட்ஸ் தான். ட்ரெயின் எவ்வளவு காலியா போகுது பாத்தீங்களா? சூப்பரா இருக்குங்க. ரேக் எல்லாம், ஆங்கிள்ஸ் எல்லாம் செம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாவே காலியா இருக்கு பாருங்க.
மக்களே நம்ம 140க்கு ஏர்போர்ட் கெம்பேகவுடா ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 20 மினிட்ஸ்ல எலங்கா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ண பெரிய ஸ்டேஷன் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்னா எலங்கா தான். அதுக்கப்புறம் கொடிகேஹள்ளி, அதுக்கப்புறம் யஷ்வந்த்புரா. ஸோ இந்த ஸ்ட்ரெச் சீக்கிரம் போயிடும். யஷ்வந்த்பூர்ல ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஹோசூர் போற ரூட்டு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஹோசூருக்கு வந்து நம்ம யஷ்வந்த்பூர்ல இருந்து எடுத்து பானஸ்வாடி, கார்மேலராம், ஹிலாலிகே, அதுக்கப்புறம் ஆனேகால் ரோடு வழியா ஹோசூர் போவோம். எலங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கோம். எலங்கா வந்து பெங்களூர் நார்த்ல இருக்கிற ஒரு பெரிய ஜங்ஷனுங்க. நம்ம சென்னைக்கு ராயபுரம் மாதிரி. இங்கிருந்தும் நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எஸ்எம்விடி, அதுக்கப்புறம் எலங்கா, அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர், இந்த மூணும் வந்து என்ன சொல்றது, நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனோட சப் ஸ்டேஷன்ஸ்னு வச்சுக்கோங்களா பெங்களூர் சிட்டிக்குள்ள. மக்களே, எலங்கா பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வழியா நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கடைசியில் இருக்கிற பிளாட்ஃபார்ம். சீக்கிரம் போகணுங்கிறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம்ல அனுப்பிச்சு விட்டுறாங்க போல ப்ரையாரிட்டியா. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இங்க ஹால்ட். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. மக்களே, இங்க மோர் தென் 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. பெரிய ஜங்ஷன் இல்ல, அதனால சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு போல. நம்ம ட்ரெயின் ரேக்குக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்களா? செம்ம சூப்பரான ஃபேனு, லக்கேஜ் வைக்கிற ஃபெசிலிட்டிஸ், வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்குங்க. மெமு ட்ரெயின்ல நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுதான் வேற லெவல்ல இருக்கு. சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பாருங்க. மக்களே, கொடிகைஹள்ளிக்கு அப்புறம் நாம லொட்டெகுல்லிகள்ளி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன். இங்கதான் வந்து நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்குங்க. நம்ம ஆர்மிக்கு தேவையான நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இங்கதான் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ரேடார்ஸ் நிறைய இங்க பாருங்க, மேல எவ்வளவு மிஷினரிஸ் எல்லாம் இருக்குன்னு. ஃபுல்லா மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துக்கும் இங்கதான் மிஷினரிஸ் தயாரிக்கிறாங்க.
மக்களே டைம் 2:40 பக்கம் ஆகுதுங்க. நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு. எவ்வளவு பெரிய ஹை ரைஸ் பில்டிங்ஸ் பாருங்களா. இது வந்து யஷ்வந்த்பூர் இருந்து கண்ணூர் வரைக்கும் போற எக்ஸ்பிரஸ்ங்க. கண்ணூர் எக்ஸ்பிரஸ் நமக்கு பேரலா நிக்கிறது. மக்களே இது யஷ்வந்த்புரா ஜங்ஷன்ல இருக்கிற லோகோ ஷெட்டுங்க. மெயின்டெனன்ஸ் ஏரியா. லைனா எல்லா எக்ஸ்பிரஸஸும் வந்து இங்க வந்து மெயின்டைன் ஆகிட்டு தான் வந்து கிளம்புது ஒவ்வொரு நாளும். WDP இன்ஜின்ஸ் தான் வந்து இந்த ரேக்ஸ் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் இழுத்துட்டு வந்து பிளாட்ஃபார்ம்ல நிறுத்துற இன்ஜின்ஸுங்க. சில ட்ரெயின்ஸ் வந்து இன்னும் WDP-ல தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா WAP-ல தான் ஓடும். வெல்கம் டு யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் மக்களே. கரெக்டா 2:45 நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்குள்ள ரீச் ஆயிருக்கோங்க. சோ அடுத்து இதே ட்ரெயின் வந்து சாரி ஹாரன் அடிக்கிறாங்க, இருங்க சொல்றேன். இதே ட்ரெயின் வந்து 66585ங்கிற ட்ரெயின் நம்பர்ல ஹோசூர் வரைக்கும் போகுங்க. இங்க ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட், அவ்வளவுதான். மக்களே 06574 வந்து இங்கிருந்து வந்து எந்த நம்பர்ல போறோம்னா 66585 அப்படிங்கிற ட்ரெயின் நம்பர்ல போறோங்க. யஷ்வந்த்பூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும். ஸோ ஒரே ட்ரெயின் பெங்களூருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து தேவனஹள்ளியில இருந்து ஹோசூர் வரைக்கும் யஷ்வந்த்பூர் வழியா வெறும் 25 rupeesக்கு பாருங்க. மேக்சிமம் 3 hours தான். இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட், குயிக்கா வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் முடிச்சுட்டு எடுத்துடுறாங்க. யஷ்வந்த்பூர்ல இருந்து வெயிட் பண்ணோம். இந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம ட்ரெயின் எடுக்க. மக்களே நம்ம ஏர்போர்ட்ல இருந்து வந்தப்போ வண்டி காலியா வந்துச்சுங்க. இப்போ வண்டி செம்ம ஃபுல் ஆயிருச்சு மக்களே. மொத்தமும் வந்து வடக்கு மக்கள் தான். எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்களான்னு இருக்கு. அவ்வளோ பேரும் வந்து நம்ம ஹோசூர் நோக்கி தான் வராங்க மக்களே. வண்டி ஃபுல் ஆயிருச்சுங்க. நம்ம ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது எவ்வளவு காலியா இருந்துச்சு. இப்ப பாருங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கு நம்ம ட்ரெயின் எடுக்க. மக்களே கரெக்டா 3:05 நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் ஹோசூர். ஒரு 15 மினிட்ஸ் ஹால்ட்டிங்க. நாளை கால் போல நம்ம ஹோசூர் ரீச் ஆயிருவோம்னு நினைக்கிறேங்க. மக்களே நம்ம வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டு நம்ம லொட்டேகுலாஹள்ளி இருக்குல்ல, அங்கிருந்து வந்து பானஸ்வாடி வழியா போயிரும். கொடிகைஹள்ளி வழியா நாம யஷ்வந்த்பூர் வந்தோம். இப்போ பானஸ்வாடி, அதுக்கப்புறம் கார்மேலராம், இது வழியா ஹூலாலிகே, சாரி ஹூலாலிகே இல்ல ஹீலாலிகே, தப்பா சொல்லிட்டேங்க, வாய்க்குளறிடுச்சு. ஹீலாலிகே, அதுக்கப்புறம் ஆனேகல் ரோடு, அதை தாண்டி ஹோசூர். யஷ்வந்த்பூர் லோகோ ஷெட் தாண்டி போயிட்டு இருக்கோங்க. நம்ம வரும்போது பார்த்தோம்ல கண்ணூர் எக்ஸ்பிரஸ்.
லொட்டெகுல்லாஹள்ளிங்க. இங்கதான் பிஎல் ஆபீஸ் இருக்கு. வரும்போது பார்த்தோம்ல, இந்த ஸ்டேஷன் தாண்டி நாம பானஸ்வாடி வழியா டிராவல் பண்ணுவோம். மக்களே, இது பெங்களூருக்குள்ள இருக்கிற அவுட்டர் ரிங் ரோடுங்க, ஹெப்பாலா ஏரியா. லொட்டெகுல்லாஹள்ளிக்கு அடுத்து நாம ஹெப்பாலா ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணுவோம். மக்களே, ஹெப்பால்ல இருக்கிற நம்ம ஐடி பார்க்ஸ் பாருங்க. மக்களே, ஹெப்பாலாக்கு அடுத்து நாம பானஸ்வாடி ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மக்களே, பானஸ்வாடி கிராஸ் பண்ணியாச்சுங்க. அடுத்த ஸ்டேஷன் பெல்லாந்தூர். மக்களே, பானஸ்வாடிக்கு அடுத்து பெல்லாண்டூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்குங்க. அவுட்டர் ரிங் ரோடும் இங்கதான் இருக்கு. ஓகேவா, இங்க பாருங்களா எவ்வளவு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். ஆப்போசிட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் சைடு நிறைய ஐடி பார்க்ஸ் இருக்கும்.
அதனால ஹோசூருக்கு அதுக்கப்புறம் ஆனேக்கல் ரோடு இந்த மாதிரி ஏரியாஸ், கார்மேல்ராம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாம் வந்து நிறைய மக்கள் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து பெங்களூர் சபர்பன் ஏரியாஸ். கொஞ்சம் மக்கள் வந்து இப்போ ஹோசூர்ல இருந்துமே வந்து பெங்களூர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு டே டு டே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஈவினிங் டைம், அப்படியே வேலை முடிச்சுட்டு ஒரு 3:45 கிளம்புற டைம் கரெக்டா வந்து 3:48 போல ஆகுதுங்க. நாம பெலாந்தூர் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். அடுத்து வந்து கார்மேல்ராம், ஹீலாலிகர் எல்லாம் வரும். அது வந்து நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா. மக்களே, இப்ப நாம பெங்களூர் சபர்ப்ஸ்ல இருக்கிற கார்மேலராம் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பெங்களூர் சபர்பன் ஏரியா, நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்ங்க, எல்லா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் தான். இதுக்கு ஏன் தெரியுமா கார்மேல்ராம்னு பேர் வந்துச்சு? நம்ம கார்மலைட் மிஷன் இருக்கு இல்லையா, கிறிஸ்டியன் மிஷனரி, பெங்களூரோட சபர்ப்ஸ்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து இங்க நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த ஊரே வந்து அவங்களோட கார்மலைட் மிஷன் நேம்ல தான் வந்து கார்மேலராம் அப்படின்னே மாறிடுச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து நேம் சேக் எல்லாம் இருக்கு பாருங்களா ஒவ்வொரு ஊர்லயும். அடுத்து வந்து நாம ஹீலாலிகே கிராஸ் பண்ணுவோம். அது வந்து எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் இருக்கிற ஏரியா. அதுவும் வந்து பாப்புலர் ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா தான். நிறைய எலக்ட்ரானிக் சிட்டில ஒர்க் பண்ற மக்கள், அங்க டெய்லியும் எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சிட்டிக்குள்ள வேலைக்கு போற மக்கள் எல்லாம் வந்து இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஈவினிங் டைம் வேலை முடிச்சுட்டு வரும்போது. ஃப்ரெண்ட்ஸ், டைம் அரௌண்ட் 4 o'clock ஆகுதுங்க. நம்ம ஹீலாலிகே ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஹீலாலிகே சொன்னல, இதுதான் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி எல்லாம் இருக்கிற ஏரியாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஹோசூர் பார்டர் பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். இதுக்கு அடுத்து வந்து ஆனேக்கல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுதான் வந்து நம்ம கர்நாடகாக்குள்ள ஸ்டாப் பண்ற கடைசி ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாரக்கநாயக்கன்ஹள்ளின்னு ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அதுல வந்து நம்ம மெமு ட்ரெயினுக்கு ஹால்ட் கிடையாது. ஸோ இந்த மெமு ட்ரெயினுக்கு கர்நாடகால கடைசி ஹால்ட் ஆனேக்கல் ரோடு ஹீலாலிகேக்கு அடுத்து. அதுக்கப்புறம் நாம தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes தான் நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா ஹோசூர்ல இருந்து நாம பெங்களூருக்குள்ள டிராவல் பண்றது. அதுவும் மெமு ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பெங்களூருக்குள்ள இருக்கிற சிட்டிக்குள்ள இருக்கிற ரோட் டிராபிக் எல்லாம் பொருட்படுத்தாம சூப்பரா ட்ரெயின்ல டிராவல் பண்றது இருக்கு பாருங்க. வேற லெவல் பியூட்டியா சீனிக்கா இருக்கும் இந்த ரூட்டு. டைம் அரௌண்ட் 4:15 ஆகுது மக்களே. நம்ம ஆனேக்கல் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகால நாம கிராஸ் பண்ற கடைசி ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. நிறைய மக்கள் வந்து கர்நாடகா மக்கள் வந்து இங்க இறங்கிப்பாங்க. ஏன்னா இதுதான் வந்து பெங்களூரோட கடைசி சபர்ப். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். நான் சொன்னல ஒரு குட்டி ஸ்டேஷன் இருக்கும், மாரநாயக்கனஹள்ளி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் கிராஸ் பண்ணிட்டோம்னா நாம தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் ஆன ஹோசூர் தான். ஸோ இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா சைட்ல இன்னொரு ட்ராக் போட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து டபுளிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஒர்க் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குங்க. இது போன வருஷம் எல்லாம் பார்த்தா இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து கட்டியே முடிக்காம ஏதோ அங்கங்க வந்து ஒரு குட்டி குட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணோம்ல ஹீலாலிகே பெலாந்தூர் ரோடெல்லாம், அதுல நம்ம மெமு ட்ரெயின் நிக்கிற அளவுக்கு கூட வந்து பிளாட்ஃபார்ம் இருக்காதுங்க. ஒரு குட்டி ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். மக்கள் ஏறி இறங்குறக்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. மக்களே, இந்த எல்லோ போர்டு பாத்தீங்களா, அதுதான் வெல்கம் டு தமிழ்நாடு, வெல்கம் எல்லோ போர்டுங்க. நம்ம போஸ்ட் சூப்பர் இல்ல. நாம கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயாச்சு மக்களே. இங்க பாருங்க, நம்ம ஹோசூரோட சபர்பன் ஏரியாஸ். ஓகேவா, நம்ம ஹோசூர் மாநகராட்சியோட ரூரல் ஏரியாஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க.
மக்களே கரெக்டா 4:33க்கு நம்ம 66595 ட்ரெயின் ரீச் ஆயிடுச்சுங்க, மெமு ட்ரெயின். ஏர்போர்ட்ல இருந்து ஆல் த வே யஷ்வந்த்பூர் வழியா நாம ஹோசூர் ரீச் ஆயாச்சு மக்களே, ஒரே ட்ரெயின்ல வித் ஜஸ்ட் 25 rupees டிக்கெட் பிரைஸ். வேற லெவலா. சோ நீங்க ஏர்போர்ட்ல இருந்து மதிய டைம்ல ஹோசூர் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்துடலாங்க. less than 3 hours. மக்களே எவ்வளவு கூட்டம் பாத்தீங்கல்ல இந்த ட்ரெயினுக்கு. கரெக்டா ஈவினிங் டைம் வேற வரதுனால ஹோசூர்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி பக்கம்லாம் வந்து வேலை பார்த்துட்டு வர்ற மக்களும் வந்து இந்த ட்ரெயின் எடுத்துடுறாங்க. ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாவே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க, ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே 2-வீலர் பார்க்கிங்ல இருந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து எல்லாமே வந்து இங்க பாருங்க அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்ல இருந்து அழகா வந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோஸ் இருக்கும், ஷேர் ஆட்டோஸ் இருக்கும். ஃப்ரண்ட்ல தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கு. 100 மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸும் கிடைக்கும் மக்களே. நம்ம ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷனும் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிவிஷனுக்கு தாங்க சேர்ந்தது, பெங்களூர் டிவிஷனுக்கு சேர்ந்தது. இருந்தாலுமே வந்து நல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, பரவாயில்ல. ஃபுல்லா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கனெக்டிவிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கு மக்களே. ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்லயே வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் இருக்குங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, இந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே தான் பஸ் ஸ்டாப்பும் இருக்கும். HDFC பேங்க் தெரியுது பாருங்க, அதுதான் பஸ் ஸ்டாப்பும். ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கும் இங்க அடிக்கடி பஸ் கிடைக்கும். எவ்ரி 10-15 minutes ஒரு பஸ் இருக்கும். ஸோ மக்களே கரெக்டா நம்ம 140க்கு அங்கிருந்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 150ங்க 148க்கு தான் வந்துச்சு அங்க ட்ரெயின். நம்ம கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தேவனஹள்ளியில அங்கிருந்து எடுத்து சூப்பரா யஷ்வந்த்பூர் வந்துட்டு ஒரு 15 minutes ஆகிட்டு அதுக்கப்புறம் நாம அதே ட்ரெயின் ரேக் மாத்தி நம்பரை மாத்தி ஹோசூருக்கு விட்டுறாங்க. காலையிலயும் ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ காலங்காத்தால அரௌண்ட் 8 to 9 நீங்க இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும்னு நினைச்சீங்கன்னா அப்பவும் வந்து மெமு ட்ரெயின் இருக்கு. மதியம் வந்து நீங்க 1:30க்கு ஃபிளைட்டை விட்டு இறங்குறீங்க அப்படின்னா அரௌண்ட் 1:30 இறங்குறீங்கன்னா அங்கேயும் இருந்தும் ஹோசூர் வர்றதுக்கு ட்ரெயின் இருக்கு. 4-4:30க்கெல்லாம் இங்க வந்து ரீச் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ வித்தின் 25 rupees, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க கேபுக்கு அதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமா ஹண்ட்ரட்ஸ்ல செலவு பண்ண வேண்டியது வரும். 500, 700, 800 ஆகும். வெறும் 25 rupeesல நீங்க தேவனஹள்ளி ஏர்போர்ட்ல இருந்து ஹோசூர் வந்துடலாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஹோசூர் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.